உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக தற்போது உயர்நீதிமன்றம் சில உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மாரிச்சாமி வழங்க கேட்கலாம். வணக்கம் மாரிச்சாமி, இந்த விவகாரத்தின் பின்னணி என்ன? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. கன்னியாகுமரி மாவட்டம் கடுகுவிளை பகுதியில் மூதாட்டி உயிரிழந்திருக்கிறார். இந்த விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. அதாவது கன்னியாகுமரியில் போலீசார் தாக்கி மூதாட்டி உயிரிழந்ததாக கூறப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்தில் அதாவது உயிரிழந்த சூசை மரியாளின் உடலை முறையாக உடற்கூறு ஆய்வு செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதுபோக இந்த வழக்கின் பின்னணி பார்த்தோமானால் பேரனை விட்டு விடுமாறு கெஞ்சிய மூதாட்டி காவலர்கள் தள்ளி விட்டு காலால் தாக்கியதால் உயிரிழந்ததாக கூறப்பட்டு இந்த வழக்கானது தொடரப்பட்டிருக்கிறது. மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தொடரப்பட்டிருக்கிறது. இதில் இன்றே உயிரிழந்த சூசை மரியாளின் உடலை முறையாக உடற்கூறு ஆய்வு செய்யவும் அதனை வீடியோ பதிவு செய்யவும் அதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் செய்யவும் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதுபோக உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்ட பின் சூசை மரியாளின் உடலை பெற்றுக்கொள்ள மனுதாரருக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு. இந்த வழக்கின் பின்னணி பார்த்தோம்னால் கன்னியாகுமரி மாவட்டம் கடுகுவிளை கிராமத்தைச் சேர்ந்த அல்போன்சால் உயர்நீதிமன்றம் மதுரை அமர்வில் ஒரு மனுவை தாக்கல் செய்கிறார். அதில் எனது தாயார் சூசை மரியாள் கடந்த ஜூலை 29 காலை 5 மணி அளவில் 4 காவலர்கள் காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்திலிருந்து வருவதாக கூறி எனது அண்ணியின் மகன் சாகித் ஜெட்லியை விசாரிக்க வேண்டும் என கூறியுள்ளார்கள். அவனை வலுக்கட்டாயமாக தாக்கி இழுத்து சென்றிருக்கிறார்கள். அதற்கு எனது தாயாரும் சாகித்தின் தாயாரும் அவரை விட்டுவிடுமாறு காவலர்களிடம் கெஞ்சி இருக்கிறார்கள். அப்போது என் தாயாரை காவலர்கள் தள்ளிவிட்டு காலால் தாக்கியுள்ளார்கள். இதனால் கீழே விழுந்ததில் நினைவின்றி அசைவுற்று கிடந்த எனது தாயார் அரசு மருத்துவமனை கொண்டு சென்ற போது அவர் உயிரிழந்ததாக தெரிய வந்தது. காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் தள்ளிவிட்டு காலால் தாக்கியதே எனது தாயார் உயிரிழக்க காரணம். ஆகவே இதில் தொடர்புடைய அனைத்து காவலர்களையும் பணி நீக்கம் செய்ய வேண்டும். எனது தாயாரின் மரண தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும். இடைக்கால நிவாரணம் வழங்க வேண்டும். உரிய விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட வேண்டும் என மனுவில் கூறப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை விசாரித்த மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வின் நீதிபதி புகழேந்தி இன்றே உயிரிழந்த சூசை மரியாளின் உடலை முறையாக உடற்கூறாய்வு செய்ய வேண்டும். அதனை வீடியோ பதிவு செய்ய வேண்டும். அதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கன்னியாகுமரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் முதல்வர் பிரின்சிபல் செய்யவும் உத்தரவிட்டிருக்கிறார். அந்த டீன் இந்த வேலைகள் அனைத்தையும் கவனிக்க வேண்டும் எனவும், மேலும் உடற்கூறு செய்யப்பட்ட பிறகு சூசை மரியாளின் உடலை அவரது உறவினர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என அந்த மனுதாரருக்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மாரிச்சாமி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.